Okay, dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 8 of PGTRB, Approaches to Literature, and we are discussing modern drama. We have given an introduction to what are the characteristic features of modern drama, the thematic preoccupation, அதை பத்தியெல்லாம் பேசிட்டோம். இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we have to go in detail with the modern dramatists. What are their writing styles? What are their contribution to literature? And what are their thematic preoccupation? அவ்வளவுதான் நம்ம பார்க்கணும். இப்போ அதுல நம்ம மாடர்ன் டிராமா அப்படின்னு சொல்லிட்டோம்னாவே this modern drama is dominated by G.B. Shaw, George Bernard Shaw. அப்ப G.B. Shawனாவே நமக்கு டக்குன்னு ஞாபகம் வருது என்னன்னா his wit. He was known for his wit, W-I-T. Wit அப்படின்னா intellectual humor. Via humor, he problematizes what is happening in the society. சமூகத்தில் நடக்கக்கூடிய அநீதியான விஷயங்கள், சீர்கேடான விஷயங்களை வந்து இவர் எப்படி பண்றாரு அப்படின்னா he is attacking them using intellectual humor. அப்ப ஷா அப்படின்னாவே ஷாவியன் விட் அப்படிங்கிறது நமக்கு டக்குன்னு மைண்ட்ல வந்து நிற்கும். ரைட், அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம், அவருடைய லைஃப் ஸ்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜார்ஜ் பெர்னர்ட் ஷாவுடைய லைஃப் ஸ்பேன் is from 1856 to 1950. ஏறக்குறைய பாத்தீங்கன்னா ஒரு 100 ஆண்டுகள் பக்கம் வந்து 1856னா ஏறக்குறைய 96 years. அண்ட் இவரை பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், he is Irish born English man. He was born in Ireland but spent most of his lifetime in England, and he is categorized among British writers. Irish writers அவரை நம்ம பிராண்ட் பண்றது கிடையாது. இப்ப ஜிபி ஷா அப்படின்னு சொன்னோம்னா இமீடியட்டா நம்ம டக்குன்னு ஞாபகத்தை வர வேண்டியது என்ன அப்படின்னா he was awarded Nobel Prize in 1925. He was a Nobel laureate. அப்ப இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் டக்குன்னு நமக்கு கொஸ்டின் கேட்கலாம், which of the following writer is a Nobel laureate? நம்ம கொடுத்திருக்க prescribed writersல இருந்து ஒரு 4 பேரை கொடுத்துட்டு எது நோபல் லாரேட்னு கேட்பாங்க. and this man was given Nobel Prize for literature. எதுக்காக அவருக்கு கொடுத்தாங்க அப்படிங்கும்போது if you go to nobelprize.org, Nobel Prize for nobelprize.org, அதான் அபிஷியல் வெப்சைட். அதுல போனீங்கன்னா ஒவ்வொரு நோபல் லாரேட்டுக்குமே எதற்காக நோபல் லாரேட் அப்படிங்கிற அந்த பட்டம் வழங்கப்பட்டது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு அங்க கொடுக்கப்படும். அந்த இது நான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ், ஒருத்தருக்கு ஒரு பிரைஸ் அமௌண்ட் அந்த ஷீல்ட் எல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய செலெக்ஷன் கமிட்டி மெம்பர்ஸ் they would have stated very clearly. இங்கே வந்து நமக்கு ஜிபி ஷான்னு வரும் பொழுது அவருக்கு எதற்காக அந்த நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க அப்படிங்கும்போது his works are marked both by idealism and humanity. It was stimulating satire, often being infused with singular poetic beauty அப்படின்னு நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. His work was a combination of idealism and humanity. அவர் ஐடியலைஸ்டு ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்தாரு, அதே நேரத்தில் ஹியூமேனாவும் யோசிச்சார். ஹியூமேன் அப்படின்னா ஃப்ரம் த இண்டிவிஜுவல் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓவர் ரைடிங் தீம் வந்து satire. He was satirizing what was happening in the society along with poetic beauty அப்படிங்கிற விஷயம் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா at the age of 20 in the year 1876 he left Ireland and went to London to make fortune. ஒரு யங் மேனா இருக்கும் பொழுது அயர்லாந்துல இருந்து சரி இங்கிலாந்து போய் ஏதாவது நம்ம பெரிய ஆள் ஆயிடுவோம் அப்படின்னு கிளம்பி போன மனிதன் தான். அவரு மொத எந்த ஷானர்ல தடம் படிக்க முயற்சி செய்தார் அப்படின்னா he tried his hand at novel. ஒரு நாவலிஸ்ட் ஆகலான்னு அவருக்கு ஒரு ஆசை. ஆனா he was not received well as a novelist. His attempts failed. சரி, அடுத்தது என்ன பண்ணாரு? இவரெல்லாம் நமக்கு சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷனா இருக்கலாம். என்ன அப்படின்னா நாவலிஸ்ட் ஆகணும்னு முயற்சி பண்ணாரு, பட் அவரால் நாவலிஸ்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஏன்னா இனிஷியல் அட்டெம்ப்ட்ஸ் வேர் ஃபெயிலியர். பட் தென் he took part in debates. நிறைய டிபேட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணாரு. which of the following writer is a debater basically அப்படின்னு கேட்டாங்கன்னா இவர் தான் டிபேட்டர். he was a very great debater in England. He was considered to be the greatest debater in England during his
லைஃப் டைம். விவாத பொருளை முன்னெடுத்து வைத்து விவாத மேடைகளில் தடம் பதித்த ஒரு மனிதர். விவாத மேடைகளில் இப்ப நமக்கு வர்றாங்களே நிறைய ரியாலிட்டி ஷோல விவாத மேடை, நீயா நானா, அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் இவரு நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணி he proved his debating skills. அதற்கு அடுத்த முக்கியமான ஒரு அடுத்தடுத்த வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரைட்டரும் ஒவ்வொரு கட்டத்துக்கு மூவ் ஆவாங்க. அந்த மாதிரி இவருடைய லைஃப்ல முக்கியமான தருணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, he became a socialist after reading காரல் மார்க்ஸ். காரல் மார்க்ஸ் உடைய ஒர்க்ஸை படிச்சாரு. he became a socialist and in the year 1884, ரொம்ப முக்கியமான வருடம், he joined a society called Fabian Society, which was responsible for creating லேபர் பார்ட்டி. பிரிட்டிஷ் லேபர் பார்ட்டி அப்படின்னு ஒரு பார்ட்டி இருக்கு. அந்த பார்ட்டியை துவங்குவதற்கு காரணமாக இருந்த ஃபேபியன் சொசைட்டி, விச் வாஸ் அ மார்க்சிஸ்ட் சொசைட்டி ஆஃப் இன்டெலெக்சுவல்ஸ். அந்த சொசைட்டியில மெம்பராக ஆனாரு. அண்ட் அதுல ஒரு பாப்புலரான மெம்பராகவும் இருந்தார். அதற்கப்புறம் a great writer is always a great reader. எவன் ஒரு பெரிய ரீடரா இருக்கிறானோ அவன் பெரிய ரைட்டராகவும் ஆயிடுவான், அல்லது he becomes a great leader. ஓகே, ஒரு பெரு தலைவரா இருக்கணும் அப்படின்னா அந்த தலைவர் எந்த மாதிரி பாப்புலர் ஆகலாம் அப்படின்னா, அவன் நிறைய படிச்சு நிறைய கருத்துக்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அவன் ஒரு பெரிய லீடர் ஆயிடுறான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவரும் ஒரு பெரிய ரீடரா இருந்தாரு, நிறைய ரைட்டர்ஸை படிச்சாரு. அப்ப அவர் படிக்கிற புத்தகங்களுடைய கருத்துக்களை இவர் உள்வாங்கினாரு. அப்படி யாரெல்லாம் இவர் படிச்சாரு, யாரெல்லாம் இவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் முன்னாடி ஒரு வீடியோல கேட்டிருந்தேன், இந்த லைஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட யாரிடமிருந்து இவர் உள்வாங்கினார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டேன். ஃப்ரம் ஹூம் டிட் ஜிபி ஷா derived the idea of life force அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is from Samuel Butler, who was a very popular writer. Okay, in the later half of the 19th century இல்ல second halfல ரொம்ப ஒரு பெரிய ரைட்டர் அப்படின்னா சாமுவல் பட்லர். அண்ட் அந்த சாமுவல் பட்லருடைய அந்த ஐடியாலஜி was later transmuted into life force concept. அவரு மட்டும் இல்ல, லைஃப் ஃபோர்ஸ்ங்கிற கான்செப்ட வில்லியம் ஷேக்ஸ்பியர் கூட வேற ஒரு விதமாக சொல்லி இருக்கிறார். அதை பத்தியும் நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். என்ன அப்படின்னா, இந்த சாமுவல் பட்லர்கிட்ட இருந்து என்ன விஷயத்த ஜிபி ஷா உள்வாங்கினார்? வாட் ஐடியா டிட் ஹி derived from ஜிபி ஷா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜிபி ஷா was impressed by Butler's dissatisfaction with Darwinian theory of natural selection. சாமுவல் பட்லர் என்ன பண்ணாரு? He was not at all satisfied with Darwinian theory of natural selection. Charles Darwin அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, he brought out a book called The Theory of Natural Selection. அதுல என்ன சொல்லியிருந்தாரு? Man evolved from unicellular organisms to the sixth sense வரைக்கும் there was a natural evolution. Man came from ape அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் எல்லாம் சொல்லியிருந்தாரு. அதை யாரால ஒத்துக்கொள்ள முடியல? சாமுவல் பட்லரால ஒத்துக்கொள்ள முடியவில்லை. ஓகே, அந்த ஒரு கான்செப்ட் இவரை ரொம்ப ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதே நேரத்துல ஷா கேம் டு பிலீவ் இன் த கான்செப்ட் ஆஃப் லைஃப் ஃபோர்ஸ். இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஜிபி ஷா அப்படின்னாவே he wrote a plays using the concept of life force. அதே நேரத்துல he also used the concept of Superman, the Superman theory அப்படின்னு சொல்லுவோம். அதை பத்தியும் இப்போ நம்ம பேசுவோம். இந்த ரெண்டு கான்செப்டும் it came to stay with ஜிபி ஷா. அப்ப என்னாச்சு? ஓகே, ஜிபி ஷா அந்த லைஃப் ஃபோர்ஸ்ங்கிற கான்செப்டை யாரிடம் இருந்து பெற்றுக்கொண்டாருன்னு நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டோம். இட் இஸ் ஃப்ரம் சாமுவல் பட்லர். சாமுவல் பட்லர் இந்த லைஃப் ஃபோர்ஸை பத்தி என்ன சொல்லி இருந்தார் அப்படின்னு ஒரு சின்னதா ஒரு கொட்டேஷன். இந்த மாதிரி கொட்டேஷன் நமக்கு தேவைப்படலாம் எக்ஸாமுக்கு. அதனால கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படித்துக் கொள்வது நல்லது. என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த லைஃப் ஃபோர்ஸை சாமுவல் பட்லர் எப்படி டிஸ்கிரைப் பண்ணாரு அப்படிங்கும்போது, he described it as a mysterious drive towards greater power over our circumstances and a deeper understanding of nature. ஒரு சிம்பிளா சொன்னார். என்ன அப்படின்னா, there is a mysterious drive within us. நம்ம இனம் புரியாத ஒரு ஆற்றல் நம்மிடம் உள்ளது. இந்த ஆற்றல் நம்மளை என்ன பண்ணும்?
இன் அ கிவன் சர்க்கம்ஸ்டன்ஸ், ஒரு சூழ்நிலையில் நம்மை என்ன பண்ணும், ஒரு மேல் நோக்கி நம்மை நகர்த்தி செல்லும். அதே நேரத்துல இயற்கையை நன்றாக ஆழமாக புரிந்து கொள்ள நம்மை தூண்டும் ஒரு ஃபோர்ஸ் தான் லைஃப் ஃபோர்ஸ். அதை இவர் வேற மாதிரி மாத்தி கொஞ்சம் மாடிஃபிகேஷனோட அப்போ நம்ம we were discussing the concept of life force. லைஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் ஏற்கனவே சாமுவல் பட்லர் வந்து அந்த ஒரு கான்செப்ட் வச்சிருந்தாரு. அந்த கான்செப்ட்ல இருந்து ஒரு சின்னதா வேரியேஷனோட வந்தது தான் ஜிபி ஷாவுடைய லைஃப் ஃபோர்ஸ். அதே நேரத்தில் ஷேக்ஸ்பியர் வந்து இதே ஒரு லைஃப் ஃபோர்ஸ்ங்கிற கான்செப்டை வேற ஒரு விதமா அவர் சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, he called it as divinity that shapes our ends. And there is some mysterious force which shapes our end. End அப்படின்னா the last point. நம்முடைய லைஃபை, நம்முடைய டெஸ்டினியை ஷேப் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டீரியஸ் டிவைன் ஃபோர்ஸ். நம்ம வந்து நம்ம வாழ்க்கைய வந்து ஏதோ ஒன்று எட்டு செல்கிறது அப்படின்னு ஷேக்ஸ்பியர் சொல்லியிருந்தாரு. அந்த கான்செப்டை தான் ஷா என்ன பண்ணாரு, he named it as life force. ஓகே, நவ் இப்போ சாமுவல் பட்லர் அவரு எப்படி ஜிபி ஷாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாருன்னு பார்த்தோம். இதே ஜிபி ஷாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண இன்னும் 2 ரைட்டர்ஸ் யாரு? ஏன் அப்படின்னா, ஒரு ரைட்டர் இஸ் a ப்ராடக்ட் ஆஃப் அதர் கிரேட் ரைட்டர்ஸ். அவருக்கு முன்னாடி இருந்த காலத்தில் நிறைய ரைட்டர்ஸ் வந்து இருந்திருப்பாங்க. அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இன்னொரு ரைட்டர் மேல இருக்கும். அந்த இன்ஃப்ளூயன்ஸ்னால உருவாக்கப்பட்டு ஒரு ப்ராடக்டா வந்து நிக்கிறவர் தான் நம்ம ரைட்டர் ஜிபி ஷா. அப்ப 2 ரைட்டர்ஸ் வந்து இவருடைய ஃபார்மேட்டிவ் இயர்ஸ்ல பெரிய அளவுக்கு இவரில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினார்கள். யார் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு ஹென்ரிக் இப்சன், who was a Norwegian dramatist, the writer of the play. என்ன பிளே? The Doll's House. Doll's House உடைய ரைட்டர் ஹென்ரிக் இப்சன், who was called or who is known as the father of plays of problem or problem plays உடைய ஃபாதர் ஹென்ரிக் இப்சன், நார்வீஜியன். அடுத்த ஒரு ஃபேமஸான பிலாசபர் இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஜிபி ஷா. யாரு அவரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் ஃப்ரெட்ரிக் நீஷே, ஜெர்மன் பிலாசபர். இந்த ஃப்ரெட்ரிக் நீஷே தான் he spoke a lot about the concept of freedom. ஹியூமன் ஃப்ரீடம் பத்தி பிலாசபியில ரொம்ப அதிகமா பேசிய ஒரு பிலாசபர் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீஷே. And the most controversial concept of the death of God, God is dead அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ண ஒரு பிலாசபரும் ஃப்ரெட்ரிக் நீஷே தான். அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, God, there was one God, but the God died some 2000 years ago. And if at all there is a God, he should die so that men are allowed to be free. Man should be the architect of his destiny. என்னுடைய லைஃபை நானே உருவாக்கணும். இது எங்கேயோ கேள்விப்பட்ட டைலாக் மாதிரி இருக்குல்ல, ஏதோ கண்டெம்பரரி சினிமா ஆக்டர் வந்து சொல்லியிருக்காரு, என்னுடைய வாழ்க்கைய நானா பார்த்து பார்த்து செதுக்குனதுடா அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் வரும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா, ஹியூமன் பீயிங்ஸ் ஷுட் பி ஃப்ரீ எனஃப் டு ஷேப் தேர் ஓன் டெஸ்டினி அப்படின்னு ஃப்ரெட்ரிக் நீஷே சொன்னாரு. அந்த ஒரு கான்செப்டையும் யார் உள்வாங்கி இருக்கிறா? ஜிபி ஷா. Are you there with me, teachers? Yes, sir. இப்ப ஹென்ரிக் இப்சன் இருந்து இவர் என்ன ஐடியாவை பாரோ பண்ணாரு அப்படின்னா, the doctrine of be thyself, நீயாகவே இரு அப்படின்னு ஹிப்சன் ஹென்ரிக் இப்சன் என்ன பிளேல சொல்லியிருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, the play is என்ன பிளே? The Doll's Houseல a woman has to be by herself. She should not be dependent on her husband for anything and everything. நீயாக இருக்க பழகு, அடுத்தவர்களுக்காக உன்னுடைய வாழ்க்கையை வாழக்கூடாது. அப்படியே வாழ நினைச்சீங்கன்னா, இட் இஸ் அவுட் ஆஃப் யுவர் ஓன் கன்விக்ஷன், நாட் பிகாஸ் ஆஃப் சோசியல் ப்ரெஷர். நான் ஒரு திருமணம் முடித்து விட்டேன், அதனால அவுட் ஆஃப் ப்ரெஷர் நான் வந்து இவங்களுக்காக வாழணும், அப்படி கிடையாது. திருமண வாழ்க்கையில் நீ கன்வின்ஸ் ஆயிருக்கியா நீ இப்படி வாழணும்னு, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா வாழணும் அல்லது ஒரு ப்ரொஃபஷனல் உமனா வாழணும் அப்படின்னு அவுட் ஆஃப் ப்ரெஷர் வீட்டுல கப்பல் பண்றாங்க சார் அதனால வேலைக்கு போகணும், அப்படி கிடையாது. ஐ ஹாவ் டு பி அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்ட் வந்து ஜிபி ஷாவை வெகுவாக பாதித்தது. 2வது கான்செப்ட் நீஷேஸ், ஃப்ரெட்ரிக் நீஷே உடைய த தியரி ஆஃப் சூப்பர்மேன்
influenced G.B. Shaw to a great extent. And the catchword of Friedrich Nietzsche என்ன அப்படின்னா, you have to life. Enjoy this life. Because this is the life that you have in your hand. அடுத்த ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்குமா அப்படின்னு நமக்கு தெரியாது. அந்த வாழ்க்கையில நம்ம எப்படி இருப்போம்னு தெரியாது. அதனால இருக்கிற வாழ்க்கைய நல்லா வாழ பாரு அப்படின்னு ஒரு கான்செப்ட். இந்த ரெண்டு கான்செப்டையும் ஜிபி ஷா தன்னுடைய பிளேல பிரசன்ட் பண்ணுவாரு. நவ் மூவிங் ஆன், முக்கியமான என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, there was a kind of realism that G.B. Shaw tried to achieve in his plays. G.B. Shaw உடைய plays என்ன டைப் ஆஃப் பிளே அப்படின்னு கேட்டீங்கன்னா, they are social realistic plays. மார்க்கெட் எங்கேயாவது எழுதி வச்சுக்கோங்க. His plays were known for their social realism. In drama, it is G.B. Shaw. When it comes to novel, English novels, whose novels were known for social realism அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is Charles Dickens. Charles Dickens novels were considered to be realistic novels. But the father of realistic fiction யாரு? Father of realistic French fiction அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரு? Henry de Balzac. Henry, H-O-N-R-E-D-D-E, Balzac, B-A-L-Z-A-C. French realismத்துக்கு அவர் தான் ஃபாதர். இதுவே அமெரிக்கா பிரிட்டிஷுக்கு வந்தீங்கன்னா, it will be Charles Dickens, who is called the father of realistic fiction. ஆனா when it comes to drama, who popularized socialist realism அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is G.B. Shaw. ஓகே, அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, G.B. Shaw உடைய டிராமாஸ் what were they known for அப்படின்னா, they were known to be the plays of propaganda. அதை வேற மாதிரி சொல்லணும்னா, they were called propaganda plays. I am putting it here within bracket. இது word document தான். They were called propaganda plays. Propaganda plays na enna அப்படின்னா, the main aim of those plays were to propagate an idea. ஏதோ ஒரு ஐடியாவை மக்களிடம் கொண்டு சேர்த்து அந்த மக்களை கன்வின்ஸ் பண்ணி இந்த ஐடியாவை அக்செப்ட் பண்ணிக்க வைக்க வேண்டிய ஒரு முயற்சி செய்த ஒரு மனிதர் வந்து ஜிபி ஷா. அவருக்குன்னு ஒரு ஐடியாலஜி, அந்த ஐடியாலஜி என்ன பண்ணாரு, தன்னுடைய பிளே வழியா மக்களிடம் கொண்டு போய் பர்சுவேட் பண்ணாரு. நான் சொல்றது சரி, இதனை அக்செப்ட் பண்ணிக்கங்கன்னு அக்செப்ட் பண்ணிக்க வச்சாரு. So his plays were called propaganda plays because he was basically a debater. ஒரு டிபேட்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, he will be persuasive. You know what is the meaning of persuasive அப்படின்னா, to make somebody believe what they naturally will not believe. Okay, ஒரு மனிதர் தாமாகவே நம்பாத ஒரு விஷயத்துல நம்ப வைக்க வேண்டியதுதான் ஒரு டிபேட்டருடைய கடமையும் பொறுப்பும். நான் நேச்சுரலா ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், ஆனா ஒருவர் பேசியே தன்னுடைய ஐடியாலஜியை என்ன நம்ப வச்சு ஏற்றுக்கொள்ள செய்வார். அந்த மாதிரி ஒரு ரைட்டர் தான் ஜிபி ஷா. அவருக்குன்னு ஒரு வியூ பாயிண்ட் வச்சிருந்தார். அந்த வியூ பாயிண்ட மக்களிடம் ரொம்ப பர்சுவேசிவா கொண்டு போய் சேர்த்தார். ஓகே, அவரே என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, தன்னுடைய பிளேவை பத்தி சொன்ன ஒரு கொட்டேஷன் எடுத்து கொடுத்திருக்கேன். He was commenting about his own place. He says, my reputation has been gained by my persistent struggle to force the public to reconsider its moral. அந்த சொசைட்டியில இருக்கக்கூடிய moral values அதை ரீகன்சிடர் பண்ண வைக்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன், ரொம்ப பர்சுவேசிவாக எழுதினேன். and I was successful அப்படின்னு அவர் சொன்னாரு. சரி, இந்த ப்ரொபகேஷன் வந்து இந்த ஐடியாஸை எப்படி ப்ரொபகேட் பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, he wrote beautiful prefaces to his plays, and sometimes the prefaces were masterful than the play. ஒரு பிளே தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த ஆடியன்ஸை ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு செக்ஷன் இருக்கும். the section is called preface, P-R-E-F-A-C-E. and what is the purpose of the preface அப்படின்னு கேட்டீங்கன்னா, to convince the reader and to inform them about the thematic preoccupation of the play. அந்த பிளேல என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத முன்னாடியே அந்த மைண்டை ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு முயற்சி, ஒரு இன்ட்ரோடக்ஷன் செக்ஷன். அந்த இன்ட்ரோடக்ஷன் செக்ஷன் சம்டைம் ஸ்டாண்ட்ஸ் அவுட் அஸ் மாஸ்டர் பீஸ்.
ஒரு சில பிளே வந்து பிளேவே சூப்பரா இருக்கும், ப்ரிஃபேஸ் வந்து ஓகே. ஆனா ஒரு சில பிளேல ப்ரிஃபேஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும், ஆனா பிளே வந்து அந்த அளவுக்கு பெருசா இருக்காது. ஆனா in almost all his plays, the prefaces were masterpieces. He prepared the audience for the main action of the play. Did you understand all these teachers? Yes, sir. அடுத்தது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, he was a master of characterization. பக்காவா கேரக்டரைசேஷன் பக்காவா பண்ணியிருப்பாரு. அவர் என்னென்ன கேரக்டர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றாரோ அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் they will be very strong ones and they will become the mouthpiece of the speaker GB Shah. அவங்க தன்னுடைய ஐடியாஸ் பேச மாட்டாங்க, அந்த ரைட்டருடைய வியூஸ் தான் பேசுவாங்க. So he is described as a propagandist. He is described, GB Shah is described as a propagandist, and sometimes his writings are prophetic. ப்ராஃபெட்டிக்னா பின்னாடி நடக்க போறத முன்னாடியே அறிவிக்கக்கூடிய வேலையை செய்பவர்கள் தான் ப்ராஃபெட்ஸ், தீர்க்கதரிசிகள். அப்ப இவருடைய ரைட்டிங்ஸ்ல தீர்க்க தரிசனங்கள் அப்படிங்கிறது இருக்கும். சரி, என்னென்ன விஷயங்களை இவர் வந்து அட்டாக் பண்ணாரு தன்னுடைய பிளேல அப்படின்னா, he attacked mental servitude. We are free now, we are living in independent India, but still we are mentally slaves to the Western world or the Western ideology. எல்லாத்துக்குமே நம்ம பாக்குறது எங்க அப்படின்னா the Western. காமன்வெல்த் கண்ட்ரி, காமன்வெல்த் மீட்டிங்ல என்ன சொல்றாங்க, G7 கண்ட்ரி சமிட்ல என்ன சொல்றாங்க, அதை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம இன்னும் அடிமைத்தனம், இன்டெலெக்சுவல் ஐடியாலஜிக்கல் சர்விட்யூட்ல தான் இன்னும் இருக்கும். So he criticized that kind of mental servitude. ஒரு காலத்துல பிசிக்கல் சர்விட்யூட் இருந்தது, இப்ப மென்டல் சர்விட்யூட், அதற்கு எதிராக குரல் கொடுத்த ஒரு மனிதன் GB Shah. He was against moral servitude. Moral servitude அப்படின்னா becoming a slave to a institution morally. இது என்னுடைய கம்பெனி, என் கம்பெனி சொல்றதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறதும் தப்புன்னு சொன்னாரு. Then he was fighting against superstition. மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக குரல் கொடுத்த ஒரு எழுத்தாளர் GB Shah. அடுத்தது, he was against excessive of sentimentalism. ரொம்ப எமோஷனலா இருக்கிற விஷயங்கள் GB Shahவுக்கு ஆகாது. Then he was voicing against selfishness, ego-centered behavior-க்கு எதிராக குரல் கொடுத்த ஒரு ரைட்டர். And he was against all irrational ideas. நம்மளுடைய ஐடியாஸ் எல்லாமே என்ன பண்ணோம், ரேஷனலா இருக்கணும். இட் ஷுட் பி ஜஸ்டிஃபையபிள் பை ரீசன். ஆனா அதற்கு எதிராக நிறைய ஐடியாஸ் இருந்தது. அந்த ஐடியாஸிற்கு எதிராக குரல் கொடுத்த ஒரு மனிதன் யாரு அப்படின்னா GB Shah. அவருடைய பிளே எல்லாமே இந்த விஷயங்கள் இருக்கும். ஆனா அவருடைய ரைட்டிங் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் ஃபில்டு வித் ஹியூமர். பயங்கரமான ஹியூமர் சென்ஸ் உள்ள ஒரு ரைட்டர் அப்படின்னா GB Shah. Then there will be a lot of joviality. Joviality அப்படின்னா friendliness நிறைய இருக்கும். Then there will be generous temperament which will not create bitterness. bitternessனா நமக்கு முகம் சுளிக்கும் அளவுக்கு விஷயங்கள் எதுவுமே இருக்காது. But it was very very thought provoking. சரியா? இப்போ இது வரைக்கும் நம்ம we have seen the writer and the works. இப்போ வந்து நம்ம we are going into the work section of GB Shah. இந்த செக்ஷனுக்காக மட்டும் என்ன பண்ணானா, ஐ தாட் நிறைய பார்த்ததுல ஐ கேம் அக்ராஸ் a web page. This is very authentic source. அதனால ஐ தாட் ஆஃப் ஷேரிங் திஸ் பர்டிகுலர் web page with you. என்ன அப்படின்னா, this is by Times of India, which gives a beautiful study of all the works of GB Shah. ஜார்ஜ் பெர்னட் ஷா உடைய எல்லா ஒர்க்ஸையுமே அழகா டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை அழகா ஒரு ஆர்டிக்கலா கொடுத்திருக்கு. I thought I could share that page with you. This is authentic source, so I am sharing it with you. authentic அப்படின்னா நம்பகத்தன்மை உடையது, ரிசர்ச்சர்ஸ் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு சில வெப் பேஜஸ். what are they அப்படின்னு பார்க்கும் பொழுது, GB Shah உடைய the must read works அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அந்த மேகசின்ல உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. This article was published on 26th July 2021. இது மாதிரி இருக்கிறது அத்தன்டிக் சோர்ஸ். நமக்கு இதுல அழகான இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, this man was the winner of Nobel Prize in the year 1925.
அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒர்க் ஆஃப் ஜிவி ஷா அப்படிங்கும்போது அவங்க லிஸ்ட் அவுட் பண்ற ஒர்க்ஸ் பாருங்க. அதனுடைய தீம்ஸ் எல்லாமே இங்க அழகா கொடுக்கப்பட்டு இருக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெரி இம்பார்ட்டன்ட் ஒர்க் மேன் அண்ட் சூப்பர்மேன், பப்ளிஷ்ட் இன் த இயர் 1902, 1902 ஜிவி ஷா ஒரு அழகான ஒர்க்கை வந்து பப்ளிஷ் பண்ணாரு, டிராமா டைட்டில் த மேன் அண்ட் சூப்பர்மேன். நமக்கு இந்த டைட்டிலை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் வாட் இஸ் த கான்செப்ட் விச் ஜிவி ஷா வுட் ஹவ் யூஸ்ட். என்ன கான்செப்ட் இங்க யூஸ் பண்ணியிருப்பாரு? எஸ் பண்ணி சொல்லுங்க. லைஃப் ஃபோர்ஸா இல்லது சூப்பர்மேன் தியரியா? Life Life force. force. Life force, Yes, sir. Okay. So this play deals with the chief character called John Tanner. And the play வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளே. அவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது chronologically the second important play is Saint Joan, published in 1923. Saint John அப்படிங்கிற பிளே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளே. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, he was speaking about the patron saint of France, the patron saint of France, and the name of that saint is Joan of Arc. You know, this is a beautiful story which is written in the backdrop of the 100 Years War, which was fought between France and England. இங்கிலாந்துக்கும் பிரான்ஸுக்கும் இடையில நடந்த 100 Years வார்ல இங்கிலாந்து வாஸ் மேக்கிங் லாட் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட் இன் டு த பிரெஞ்ச் சாயில். அந்த டைம்ல காட் கால்ட் ஃப்ரெஜைல் கேர்ள் பை நேம் ஜோன் ஆஃப் ஆர்க். ஆர்க் நகரத்தில் இருந்த ஒரு சின்ன பொண்ணு, ஜோன் அப்படிங்கிற பொண்ணு. அண்ட் திஸ் கேர்ள் வாஸ் கால் டு கோ அண்ட் ஹெல்ப் த டாஃபின் ஆஃப் பிரான்ஸ். பயங்கரமான பிளே. Okay, it is titled Saint Joan. And in the பொண்ணு என்ன பண்ணாங்கன்னா, she went to Dauphin, and after a lot of struggle she convinced Dauphin and what to say, the trusted courtier of Dauphin of France, his name is John D. Bodycote. And அங்க ஓப்பனிங் சீனே பயங்கரமா இருக்கும். ஜான் டி பாடி கோர்ட்டு கிட்ட வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஜோன் ஆஃப் ஆர்க் அப்படின்னு ஒரு கேர்ள் இருக்காங்க. she says that she is divinely inspired and she has a message from God. அவன் கிண்டல் பண்ணுவான், இந்த பொண்ணுகிட்ட எல்லாம் போய் இப்போ வந்து பெண்களிடம் கடவுள் பேசுவாரா அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருந்தது. இருந்தாலும் இவ பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒரு பெரிய வேர்தி கேர்ள் மாதிரி தெரியல, எந்த ஒர்த்துமே இல்லாத ஒரு சின்ன பொண்ணு. இந்த பொண்ணுகிட்ட போய் கடவுள் பேசுவாரா அப்படின்னு கிண்டல் அடிப்பாரு. அண்ட் this girl was very persistent. எத்தனை நாள் ஆனாலும் அவரை பார்க்காம நான் போக மாட்டேன், ஏன்னா இவரு மூலியமா தான் நான் யாரை பார்க்க முடியும், டாஃபின் ஆஃப் பிரான்ஸ் who is in hiding, அவரை போய் பார்க்க முடியும் அப்படின்னு ஃபைனலா she was resolute and last she goes to Bodycote, அவருடைய பேலஸுக்கு என்ட்ரி கொடுக்குறாங்க. உள்ள போய் அவர் சொல்ற விஷயங்கள்லாம் கேட்டு அவர் சிரிக்கிறாரு. உடனே என்ன சொல்றாரு, ஒருவேளை கடவுள் உன்கிட்ட பேசுனது உண்மை என்றால் I want you to do something. என்ன அப்படின்னா, I want you to tell God to work a magic for me. என்ன மேஜிக் அப்படின்னா, என்னுடைய இந்த பேலஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஃபோர்ட்ல இருக்கக்கூடிய கோழிகள் எல்லாம், எல்லா கோழிகளும் வேணாம், ஒரு கோழி ஒரு முட்டை இடட்டும். ஏன்னா திஸ் இஸ் a season where hens don't lay eggs அப்படின்னு சொன்னோன்னே அவ அழகா சொல்லிட்டு போவாங்க ஜோன் ஆஃப் ஆர்க். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, see, I know that I am called by God, but you are testing God. God will give you a lesson அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அன்னைக்கு இரவு பாத்தீங்கன்னா there will be lot of confusion in the fort. அந்த காசில்ல ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும். நைட் ஃபுல்லா பயங்கரமான நாய்ஸ். உடனே அவர் என்ன அப்படின்னு கேட்கும்போது, the servants will be running to the room of Bodycote, telling all the hens have become mad that they started laying eggs non-stop. அப்பதான் அவன் நம்புவான் உண்மையாலுமே, ஓ this lady is really inspired by God. Later என்ன ஆகும், she will reach Dauphin and she will convince Dauphin to fight against the English army, and she will become the leader of the French army, and she will defeat the English. But later in the name of peace treaty என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, during the 100 Years War, the French people will hand over this woman called Joan of Arc to English, and the English armyல இருக்கக்கூடிய அந்த church officials will try her for sorcery and they will burn her alive.
ஓகே, அப்ப அழகான ஒரு பிளே ரிட்டன் இன் த பேக்ட்ராப் ஆஃப் 100 years வார். நெட்டில் ஓவர் அண்ட் அகெயின் கேட்ட ஒரு கொஸ்டின். Which play by G.B. Shaw was written in the backdrop of 100 years war? அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால இந்த பிளேவையும் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான பிளே அப்படின்னா மேஜர் பார்பரா. மேஜர் பார்பரா பப்ளிஷ்ட் இன் 1905. பப்ளிகேஷன் இயர்ஸ், குரோனாலஜி, அந்த டைப் கொஸ்டின் நெட்ல கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின் நமக்கும் வரலாம். இந்த பிளே அதுல ஹீரோயின் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் an idealist young woman by name Barbara Undershaft, who became part of a major movement called Salvation Army in London. Okay, Salvation Army அத பத்தி சொல்லக்கூடிய ஒரு பிளே. எந்த பிளே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் மேஜர் பார்பரா. Are you there, teachers? Yes, sir. Yes, sir. Yes, அடுத்தது ரொம்ப முக்கியமான பிளே பாத்தீங்கன்னா ஹார்ட் பிரேக் ஹவுஸ், பப்ளிஷ்ட் இன் 1917. இந்த இயர்ஸ் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹார்ட் பிரேக் ஹவுஸ் 1917. இது எதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, this work was written at a time when war raged across Europe. The play is a telling incitement of the generation responsible for the First World War. அந்த First World War எப்படி how it started அப்படிங்கிறத பத்தி எல்லாம் ஒரு அழகான ஒரு அக்கவுண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பிளே. அடுத்த முக்கியமான பிளே அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக்மேலியன். What is Pygmalion? A play whose title is derived from Greek mythology. The play Pygmalion உடைய டைட்டில் எங்க இருந்து வருது? Greek mythology-ல வந்து it is about a sculptor by name Pygmalion who fell in love with an ivory statue that he was actually sculpting. ஒரு ஐவரி ஸ்டாச்சுவா ஒரு ஸ்கல்ப்டர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, அழகா வடிவமைத்து கொண்டு இருக்கிறார். அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, he looks around his society and he finds that women are very corrupted. அதனால அவர் என்ன பண்றாரு, எல்லா விமனும் கரப்டட்னு ஒரு ஜெனரல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாரு. எந்த பெண்களையும் நம்ப கூடாது அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல வந்துட்டாரு. நோ உமன் இஸ் பியோர் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்துட்டு திருமணமே முடிக்க கூடாதுன்னு he has taken a vow. But at the same time he is longing to marry a pure woman அப்படின்னு அவர் மைண்ட்ல இருக்கு. அப்ப என்ன பண்றாரு, ஒரு அழகான சிற்பம் செய்வதற்கு முயற்சி செய்யறாரு. அந்த சிற்பத்தை பார்த்துட்டு he falls in love with the statue. Okay, and then he longs to have the statue alive and live with the statue. And என்ன ஆகுது, இவரு வெளியில போயிட்டு நிறைய சம்பாதித்து வரும்போதெல்லாம் he will bring a lot of presents to the statue. He even buys a very cozy bed for the statue. He even kisses the statue every now and then. And during the feast of the goddess of love. Who is the goddess of love in Greek mythology? Aphrodite, or also known as Venus. He is an ardent devotee of the goddess of love. He makes a prayer telling he doesn't say straight away that he wishes to marry, he wishes to fall in love, but deep within he is making a prayer. And goddess of love appears to him and asks, what type of girl do you want? I want a girl like the ivory statue. The goddess of love understands that he is in love with the ivory statue and she grants his wish. And as usual, he goes to his private chamber and kisses the ivory statue and feels that the statue is becoming warm. அதுதான் Greek mythology. அதுக்கப்புறம் அந்த statue becomes alive. He marries the statue, lives happily with a ivory statue turned into a woman and has 2 girl children. அதெல்லாம் ஒரு ஸ்டோரி. இப்ப அதுக்கும் இந்த பிளேவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த Pygmalion is the story of the sculptor who fell in love with his statue. இங்க Pygmalionல there is a professor of phonetics professor ஒருத்தர் இருக்காரு. அவரு என்ன பண்றாரு அப்படின்னா, he finds that there are people in England, English people, who do not know how to speak good English. பயங்கரமான ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ண ஒரு பிளே வந்து Pygmalion. என்ன சொன்னாரு, he wanted English people to undergo speech
ட்ரைனிங். நீ இங்கிலீஷ்காரனா இருந்துட்டு போ, ஆனா முக்கியம் என்ன அப்படின்னா ஈவன் இங்கிலீஷ் மென் நீட் ப்ராப்பர் ட்ரைனிங் டு ஸ்பீக் குட் இங்கிலீஷ். ஏன் அப்படின்னா இங்கிலீஷ் பீப்புள் வேர் பிகமிங் வெரி லெத்தார்ஜிக், தே டிட் நாட் ஸ்பீக் குட் இங்கிலீஷ். அதனால என்ன பண்ணாரு அப்படின்னா he was telling English people that there is a need to train English children to speak good English அப்படின்னு சொன்னாரு. அண்ட் அதுக்கு அவர் ஒரு சப்ஜெக்ட் மேட்டரா எடுத்துக்கிட்டது என்ன அப்படின்னா a professor called Henry Higgins, he finds a flower girl, a flower seller by name Eliza Doolittle. அந்த எலிசா டூலிட்டில் உடைய அந்த ஸ்பீச் வாஸ் வெரி ஆக்வர்ட். அப்ப அதே நேரத்துல அவரை பாக்குறதுக்கு இந்தியால இருந்து ஒரு இங்கிலீஷ் மேன் வராரு. அண்ட் he is also a phonetician by name Colonel Pickering. And the Colonel, yes teachers, Kavita ma'am, Colonel Pickering சொன்னேன் சார். yeah, Colonel Pickering. And the Colonel Pickering என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா Henry Higgins is very boastful. அவரு என்ன நினைக்கிறாருன்னா நான் தான், எனக்கு எல்லாமே தெரியும், என்னால எல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறாரு. அப்ப அவரு ஒரு சேலஞ்ச் கொடுக்குறாரு ஹென்ரி ஹிகின்ஸ்க்கு. என்ன அப்படின்னா நீ உண்மையாலுமே ஒரு பெரிய ஸ்காலர் அப்படின்னு சொன்னீங்கன்னா யூ டேக் திஸ் கேர்ள் and train this girl for 6 months period of time, and you should present her in the ambassador's party as a refined woman with refined mannerism and refined speech training. நல்ல ஒரு அவளுக்கு ஒரு accent training எல்லாம் கொடுத்து பக்காவா இங்கிலீஷ் பேச வைக்கணும். And everybody in that ambassador's ball should believe that she is a duchess. And Henry Higgins takes that for granted, but he is very harsh with the girl. He never treats her as a subject. Instead, அவங்கள வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி ட்ரீட் பண்றாரு. எவ்வளவு தூரம் இல் ட்ரீட் பண்ண முடியும் அவ்வளவு தூரம் இல் ட்ரீட் பண்ணி ஒரு நல்ல ட்ரெயின் பண்ணி பக்காவா ஒரு ப்ராடக்டா கொண்டு போய் நிப்பாட்டுறாரு. அண்ட் he wins the deal with Colonel Pickering. But what is the end point அப்படின்னா Eliza Doolittle is very unhappy with the meeker Henry Higgins. நீ ஒரு டீச்சரா பார் எக்ஸலன்ஸ், you can be a teacher பார் எக்ஸலன்ஸ், but you know that I am a student. I am a person with flesh and blood. I am a bundle of feelings and emotions. You never respected me. அதனால ஃபைனல் என்ன பண்றா, she says you have taught me English, but what I am going to do with the high styled English that I have learned, இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு திட்டிட்டு he never falls in love with the girl. அவங்க அம்மா போய் ஹென்ரி ஹிகின்ஸ் கிட்ட சொல்றாங்க, better you are a bachelor even at middle age. If you say yes, if you propose to Eliza Doolittle, she may accept. அவன் இல்ட்ரீட் பண்ணும் போதெல்லாம் அவங்க வந்து இன்டர்வியூன் பண்ணுவாங்க. இன்டர்வியூன் பண்ணி டேய் அவ பொண்ணுயா, சின்ன பொண்ணு, அவகிட்ட இவ்வளோ ஹார்ஷா இருக்காத, ட்ரை டு பி லவ்விங், கைண்டா இரு அப்படிம்பாங்க. ஆனா அவன் கேட்க மாட்டான், ரொம்ப ரிஜிடா ட்ரீட் பண்ணுவான். ஃபைனலா என்ன பண்ணுவான், she will throw the slipper on the face of Henry Higgins telling you are not a human being. Whereas she has great regards for Colonel Pickering because Colonel Pickering was more humane. ரொம்ப லவ்விங்கா கேரிங்கா இருக்காரு. அதனால she considers her as her stepfather, and then she walks away with a young boy called Freddie, who loved her when she was a flower girl. And now as a refined woman, she feels that she can go and have a living with that man who is loving. அவ்வளவுதான் அந்த ஸ்டோரி. It's a sharp lampoon on the British class system, and it is a commentary on women's independence. இவ்வளவுதான் நமக்கு தெரியணும், ரொம்ப டீடைலா சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் you have another play called Arms and Men, published in 1894. இந்த பிளே எதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா it presents the disillusionment with war. வார் அப்படின்னா ரொம்ப பெருசா எதிர்பார்த்த காலத்துல அந்த war is of no use, it only brings about destruction னு சொன்னது. And the play what is the setting of the play அப்படின்னா the play takes place during the Serbo-Bulgarian War of 1885. It is about one particular man and a woman. The woman is Reina, a Bulgarian woman who encounters a man, a soldier from Switzerland. What happens to them அப்படிங்கிறது அது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா you have a work called The Doctor's Dilemma, published in 1906. It is about problematizing. This play problematizes
what அப்படின்னு கேட்டீங்கன்னா problematizes the belief that doctors are infallible. டாக்டர்ஸ் எல்லாம் இன்ஃபாலிபிள், அவங்க தவறே இழைக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்றது. ஆனா இந்த பிளேல பாத்தீங்கன்னா he presents doctors as fallible. அதற்கப்புறம் இருக்கிற 1 or 2 பிளேஸ் வந்து நான் இந்த ஃபைல்ல இருந்து சொல்லிடுறேன். மிஸ்ஸஸ் வாரன்ஸ் ப்ரொஃபஷன் அப்படின்னு ஒரு பிளே எழுதினாரு. அந்த பிளே மிஸ்ஸஸ் வாரன்ஸ் ப்ரொஃபஷன், வாட் வாஸ் வாரன்ஸ் ப்ரொஃபஷன், அதுதான் நெட் கொஸ்டின். நீங்க போய் நெட் கொஸ்டின் பேப்பர் கூட எடுத்து பாருங்க. அந்த பிளே வாரன்ஸ் ப்ரொஃபஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, the வாரன்ஸ் ப்ரொஃபஷன் is prostitution. And he was not blaming the individual, but he blamed the society for pushing women into prostitution. ஏன் இந்த சொசைட்டி இந்த மாதிரி destitute women நல்லபடியா பாத்துக்கல, so they were forced to step into prostitution. அதே நேரத்துல he wrote another play called Widower's House, in which he blamed the society and not the individual landlord for creating abuses on the rights of property. The rights of property பத்தி சொன்ன ஒரு பிளே. அதுல ஒரு இண்டிவிஜுவல் லேண்ட்லார்ட் வந்து என்ன பண்ணுவார்னா, he will be abusing the right of property. அப்ப அந்த இண்டிவிஜுவலா நம்ம ஃபைன் ஃபால்ட் பண்றதா அப்படின்னா, அவர் சொல்ல இண்டிவிஜுவல்ஸ் ஃபைன் ஃபால்ட் பண்ணாதீங்க, இதுக்கு காரணம் சொசைட்டி தான். இந்த சொசைட்டி இதை அலோவ் பண்ணதுனால அந்த இண்டிவிஜுவல் வாஸ் பிஹேவிங் லைக் தட் அப்படிங்கிற மாதிரி அவர் நிறைய பிளே எழுதி இருக்கிறாரு. அண்ட் அது இல்லாம அவர் எழுதின பிளே பாத்தீங்கன்னா, ஜான் புல்ஸ் அதர் ஐலண்ட் அப்படிங்கிற பிளே எழுதி இருக்கிறாரு. ஜஸ்ட் கெட் டு நோ தீஸ் பிளேஸ், த நேம்ஸ் அண்ட் த பப்ளிகேஷன். அதற்கப்புறம் யூ ஹாவ் அ ஒர்க் கால்ட் த ஆப்பிள் கார்ட், which ridiculed the working of democratic form of government. In which work did G.B. Shaw attack the democracy or democratic form of government அப்படின்னு கேட்டாங்கன்னா, you have to answer as ஆப்பிள் கார்ட். அடுத்தது பேக் டு மெத்துசெலான்னு ஒரு ஒர்க் இருக்கு. இந்த ஒர்க் உடைய சப்டைட்டில், வாட் இஸ் த சப்டைட்டில் ஆஃப் பேக் டு மெத்துசெலா? எனி ஐடியா டீச்சர்ஸ்? கொஸ்டின் எழுதி வச்சுக்கோங்க, நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியல நான் உங்களுக்கு சொல்றேன். பேக் டு மெத்துசெலாஸ் சப்டைட்டில். எஸ் தனமதி மேம். Sir, Medusa. Is it Medusa? It's not Medusa. Back to Methuselah. Metabiological Pentateuch. Metabiological Pentateuch. That's the subtitle. I'm putting it here. And தெரியும் இருந்தாலும் I wanted some of you to give me answer. It's titled Metabiological Pentateuch. Metabiological Pentateuch. Okay, that's a subtitle. அதற்கப்புறம் ஜோனை பத்தி பார்த்துட்டோம். So we have seen one great writer of